ஒரு அழகான நகரம். அங்கே ஒரு சிறிய கிச்சனில் வாழ்ந்தாள் பாஞ்சி. தானாகவே சமையல் கற்றுக்கொண்ட பூனை. ஆனால் அவளுக்கு ஒரு சிறப்பு திறமை இருந்தது. வெஜிடபிள்ஸ் கொண்டு சிற்பங்களை உருவாக்கும் ஆற்றல். ஒரு நாளே ஒரு தோட்டம் விருந்துக்கு அழைக்கப்பட்டது. எல்லோரும் சமையல் போட்டியிலே இருந்தபோது பாஞ்சி வெற்றிகரமாக ஒரு முருங்கைக்காயில் ஆன்ஸ்டைல் கார்விங் செய்தார். அதைக் காண அனைவரும் வாய்பிளந்து போனார்கள். அங்கு வந்திருந்த பார்வையாளர்கள், குறிப்பாக ஒரு பட்டுக்கோடி கலை விமர்சகர், அவள் பாஞ்சியின் சிற்பத்தை கண்டதும், இது வெறும் கார்விங் அல்ல, இது உயிருள்ள ஓவியம் என்று குரல் தட்டினாள். அன்று முதல் பாஞ்சிக்கு ஒரு புதிய பேரழகு வந்தது. சிலை பூனை. பாஞ்சி ஒரு பெரிய குக்கிங் ஆர்ட் ரியாலிட்டி ஷோக்கு அழைக்கப்படுகிறாள். எல்லா விலை மதிப்புள்ள வெஜிடபிள்களில் கார்விங் செய்ய வேண்டும். வெள்ளரிக்காயில் விராட் கோலி ஃபேஸ், வெண்டைக்காயில் ஸ்பைடர்மேன், சுரைக்காயில் தல அஜித் ஃபேஸ் வித் சன்கிளாசஸ், பூசணிக்காயில் சிங்கத்தின் முகம். இந்த கார்விங்களை பார்த்து ஒளிப்பதிவாளர்கள், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் திக்குமுக்காடினார்கள். இது சமைக்கும் சிற்பக்கலை என்ற ஹேஷ்டேக் வைரலானது. ஒரு பொறாமை கொடிய குரங்கு கலைஞன் பாஞ்சியின் கார்விங் நைஃபை மாற்றுகிறான். ஷோல பாஞ்சி ஆரம்பிக்க முயற்சிக்கிறாள், ஆனால் நைஃப் சரியாக வெட்டவில்லை. அப்போதுதான் பாஞ்சி தன் நகம் மற்றும் பசியை பயன்படுத்தி கார்விங் செய்ய ஆரம்பிக்கிறாள். அது கிரவுடை அதிரடியாக கவர்ந்தது. அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பாஞ்சி பசலை கீரையில் கார்விங் செய்த சிங்கம் மூலம் கோப்பை வெல்கிறாள். மக்கள் அவளை விரும்புகிறார்கள். ஒரு வெஜிடபிள் ஸ்கல்ப்டிங் ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறாள். இனி எல்லா பெரிய விருந்துகளிலும் பாஞ்சி தான்